ஜெய் சாயிராம். சில காலம் நமக்கு சோதனை மிகுந்த காலமாக இருந்தாலும் கூட பல நேரம் நமக்கு சந்தோஷ காலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்மளுடைய ஒவ்வொரு நாளையும் கடக்கலாம். எப்பொழுதுமே சந்தோஷம் நிறைந்திருக்கும் காலம் நமக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, சோதிப்பது காலமாக இருந்தாலும் கூட சாதிக்க வேண்டியது சாதிப்பது நீயாக இருக்க கற்றுக்கொள். சோதனை காலம் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் உன் மனதில் இருந்தால் எல்லா நாளும் உனக்கு சாதனை செய்யும் நாளாகவே இருக்கும். ஆம் என் பிள்ளையே, உனக்கான நாள் நாளையே விடியப் போகிறது. உன் வாழ்வில் இருக்கும் துயரங்களை நினைத்து நினைத்து துன்பப்படாமல் இரு. உனக்கான பிரம்மாண்டமான உயரங்கள் உனக்காக காத்திருக்கிறது நாளை முதல். ஆம் என் பிள்ளையே, எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும் சூழல் நிகழப்போகிறது. நான் அதை உருவாக்கியே விட்டேன். என் அன்பு பிரியமே, ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையே கிடையாது. ஆனால் அதை அடைவதற்கு எல்லா தகுதிகளும் நிச்சயமாக தேவை. என் பிள்ளையே, உன்னுடைய தகுதிகளை உயர்த்து கொள்ள பழகிக்கொள். உன்னுடைய ஆசைகளை நிச்சயமாக நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். என் பிள்ளையே, உன்னை கவலைப்படுத்தும் வேதனைப்படுத்தும் அளவுக்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால், உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால், அதையும் கடந்துவிட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது. அந்த மனோ தைரியம் உன்னிடம் இருக்கிறது என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. உன்னை கண்ணீர் சிந்த வைக்கும் அந்த நபர்களிடம் சந்தோஷமாக, அவர்களுக்கு முன்பாக சந்தோஷமாக நீ வாழ்ந்து காட்டினாலே போதும். அவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி விடுவார்கள். ஆம் என் குழந்தையே, ஆடம்பரத்தை விரும்புவது தவறே கிடையாது. ஆனால் ஆரம்பத்தை, நீ கடந்து வந்த வாழ்வை, கடந்து வந்த பாதையை மறப்பது மிக மிக தவறு. கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டும்தான் தரும் என் பிள்ளையே. எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டும்தான் தரும். ஆம் என் பிள்ளையே, இந்த நொடியை, இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை சந்தோஷமாக அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பத்தை அள்ளி அள்ளி தரும். எனவே உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான தருணத்தை, பொக்கிஷமான நொடியை சந்தோஷமாக வாழப்பழகு. நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு நிம்மதியாகவே நிகழும், நிறைவாகவே இருக்கும். திறமையை விட பொறுமை மிக மிக அவசியம் என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? ஆம் என் குழந்தையே, பொறுமையாக இரு, நிதானமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் மாற்றங்களை நான் உருவாக்கி காட்டுகிறேன். சூழ்நிலைகள் மாறினாலும் உன்னுடைய செயல்களும், உன்னுடைய எண்ணங்களும், உன்னுடைய வார்த்தைகளும், உன்னுடைய சொல்களும் மாறாமல் பார்த்து கொள்ள பழகிக்கொள். ஆம் என் பிள்ளையே, மௌனமும் சிரிப்பும் மிக மிக சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள். மௌனம் நிறைய நிறைய பிரச்சனைகளை குறைத்துவிடும். ஆம் என் பிள்ளையே, சிரிப்பு என்பது நிறைய பிரச்சனைகளை முடித்தும் வைக்கும். ஆம் என் குழந்தையே, செயல்கள் சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும், சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, உன்னால் செய்யக்கூடியவற்றை சலிப்பின்றி செய்து பார். உனக்கான வெற்றி உனக்காகவே எப்பொழுதும் நிரந்தரமாக காத்திருக்கும். எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீர். ஆம் என் பிள்ளையே, எந்த வடிவத்தையும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீர். எந்த சூழ்நிலையிலும், அதே போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொண்டால் வாழ்வு சிறப்பான வாழ்வாகவே இருக்கும்.
நிறைவான வாழ்வாகவே இருக்கும். நீ விதைப்பதையே அறுவடை செய்ய போகிறாய் என் பிள்ளையே. எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். அப்படியிருக்க நீ எப்பொழுதும் நல்ல நல்ல எண்ணங்களை விதைத்துவிடு. உனக்கு வருவதும் நீ அறுவடை செய்வதும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உன்னை வாழ வைக்காது என் பிள்ளையே. கவலையோடும் கண்ணீரோடும் இருந்தால் வாழ்வு நிம்மதியாகவும் இருக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதுமே உன்னை பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். பொறுமை என்பது எப்பொழுதுமே தோல்வி அடையவே அடையாது. பொறுமையோடு இருப்பவர்கள் எப்பொழுதுமே தோல்வியை தழுவியதே கிடையாது. பொறுமையோடு இருப்பவர்கள் நிச்சயமாக பொறுமைக்கான பரிசை அடைந்தே தீருவார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பது மிக மிக முக்கியம் என் பிள்ளையே. தேவை இருக்கும் இடத்தில் பேசு. தேவையில்லாத இடத்தில் பேசுவதை நிறுத்திவிடு, குறைத்துவிடு. இதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது என் பிள்ளையே. உனக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த தேவையை பூர்த்தி செய்ய தேடிக்கொடு, தேடிப்பார். உனது தேவையை பூர்த்தி செய்ய உன்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டே இரு. எது தேவை என்றே தெரியாமல் தேடி தேடி வாழ்வையே தொலைத்து விடாதே என் பிள்ளையே. தேவை எதுவோ அதை தேடி சென்று உனக்கான தேவையை நிறைவேற்ற என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் குழந்தையே. நான் கூறுவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாமே இறுதியில் சரியாகிவிடும். உனக்கு தேவையான மாற்றங்களை இறுதியில் அனைத்துமே நடந்துவிடும். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்றால் அது உன்னுடைய இறுதி அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்க கற்றுக்கொள். நீ சாதிக்க பிறந்தவன். உனக்காக உதவி செய்ய உன்னப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாமல் இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டமே உன் விரல் பிடிக்க குழம்பிய அந்த அதிர்ஷ்டமே உன்னை திரும்பி நின்று பார்க்கும். நீ செய்யும் ஒவ்வொரு சாதனையும் ஒவ்வொரு செயலும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலேயே தொடங்கவிருக்கிறது. எனவே என் பிரியமே, வாழ்க்கையில் முயற்சி தவறி போகலாம், ஆனால் முயற்சிக்க நீ எப்பொழுதுமே தவறவே கூடாது. விதைக்கு தெரியாது தான் மரமாக போகிறோம் என்று, காய்க்கு தெரிவதில்லை தாம் கனியாக போகிறோம் என்று, பூவிற்கு தெரிவதில்லை மலராக போகிறோம் என்று, நூலிற்கு தெரியவில்லை நாம் தான் ஆடைய ஆகப் போகிறோம் என்று, கல்லிற்கு தெரியவில்லை நாம் தான் சிற்பமாகப் போகிறோம் என்று. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே, தோல்வியில் வெற்றி உண்டு. தோல்விக்கு தெரியாது அதற்கு பின் வெற்றி உண்டென்று. எனவே என் கண்மணியே, முயற்சி செய்து கொண்டே இரு. அதற்கான பயிற்சியையும் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து தழுவும். குழந்தையே, முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் மனதை தளர்ந்து விடாதே. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டு இரு நான் சொல்லவில்லை. நீ நினைத்ததை நீ முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. முடியாதது என்று உனக்கு எதுவுமே இல்லை குழந்தையே. நீ சாதிக்க பிறந்தவர்தானே. அதே போல எந்த நிலைமையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்தே விடாதே. நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை அதிகமாக குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். வாழ்க்கையில் தோல்வி, அவமானம்,
துன்பங்கள் இவற்றையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைவுகளையே எப்பொழுதும் மூழ்கி இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் பயப்படாதே, கலங்காதே. உன் தடைகளையும் உனக்கு வரும் சறுக்கல்களையும் மாற்றி அமைக்கவே உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது, உன் அருகிலேயே உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, வீணாக பயமும் கலக்கமும் உன் மனதில் ஏன் வருகிறது என் பிள்ளையே? எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கையாக இரு. உன் வாழ்வில் மேல் நம்பிக்கையாக இரு. உன் சாயப்பா மேல் முழு நம்பிக்கையாக இரு. இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை முடிந்தால் நன்றாக இருக்குமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அதுதான் நம்பிக்கையின் குரல். அந்த குரலின் பேச்சை கேட்டு உன் பயணத்தை தொடரு. நிச்சயமாக நீ வாழ்வில் அனைத்தையும் முடித்து காட்டலாம். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக உச்சியை அடைய முடியும். எனவே என் குழந்தையே, நகர்ந்து கொண்டே இரு. அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. போராடி கொண்டே இரு. மறந்தும் கூட ஒரு அடி திரும்பி எடுத்து வைக்கும் எண்ணத்தை கைவிட்டுவிடு. எதை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்க பழகு. நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை நிச்சயமாக ருசிக்க முடியும். எப்பொழுதும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. நீ சுமக்கின்ற அந்த நம்பிக்கையை நீ எப்போதாவது கீழே விழும் பொழுது அந்த நம்பிக்கை உன்னை சுமக்க செய்யும். எனவே நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, முயற்சி செய்து கொண்டே இரு, விடாமுயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக ஒரு நாள், இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்வு உன் வசமாகும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் எந்நேரமும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை குழந்தையே. முடியுமா என்று நீ கேட்பது உனக்குள் இருக்கும் அவநம்பிக்கையை காட்டும். முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் முடியும் முடியும் என்று சொல்லிப்பார். முடிக்காததையும் உன்னால் முடிக்க முடியும். அந்த எண்ணங்களிலிருந்து, அந்த சொற்களிலிருந்து உன் எண்ணம்தான் வாழ்க்கையாகவே அமையும். எனவே நேர்மறை சிந்தனையோடு இரு. நல்ல நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய்.
இது நாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகப் போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனமடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகிவிடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டும் அல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. குழந்தையே, நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகுவதே இல்லை. உன்னை கைவிடப் போவதும் இல்லை. நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? உன் கவலை தற்காலிகமே. விரைவில் உன் கவலையை எல்லாம் தீர்க்க உன் சாயி தேவா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே. என்னை நம்பு. முழுவதுமாக என்னை நம்பு. நான் இருக்கிறேன். அப்பா, நான் உன்னிடம் என் வாழ்க்கையை இலகுவாக்கித் தா என்று கேட்கவில்லை. ஆனால் நான் உன்னிடம் கேட்பது, என் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள வலிமையை எனக்கு தா என்று நான் கேட்கிறேன். குழந்தையே, உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில்தான். நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்திரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா பெற்றுக்கொள்கிறேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. எதை இழந்தாலும் வருந்தாதே. அது வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. உன் வேண்டுதல்கள் சில நிறைவேறாமல் போனதால் என்மேல் கோபப்படுகிறாய். சரிதான், என் பிள்ளைதானே என்னிடம் கோபப்படுகிறது என்று நானும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியாமல் இல்லை குழந்தையே. ஒரு நொடி போதும் குழந்தையே. உன் வேண்டுதல்கள், உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அதற்கான விளைவுகளை நீ சந்திக்க தயாரா? அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? உனக்கு நன்மை தரும் கோரிக்கைகளை மட்டுமே நான் பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்ல வாழ்க்கையை பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன மாற்றங்கள் உன் வாழ்வில் நடந்தால் அது உனக்கு நன்மையாக இருக்கும், அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும் என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கையில்
என் வேண்டுதல்களை மட்டும் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என்னிடமே கோபித்துக் கொள்கிறாய். கோபப்படாதே என் பிள்ளையே, எதற்கும் கலங்காதே. உன் வாழ்விற்கு எது நல்லது, உனக்கு எது நல்லது, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் உன் வாழ்க்கைக்கு எப்படி நல்லதாக அது இருக்கும் என்பதை யோசித்துதான் நான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணமும் திட்டமும் எப்பொழுதும் உன்னை சுற்றியே இருக்கிறது குழந்தையே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. எனவே வருத்தப்படாதே. முதலில் உன் சாயப்பா மீது சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் ஒரு நேரமும் காலமும் கூடி வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உனக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தெரியாது. ஆனால் உன் தகப்பனாகிய எனக்கு தெரியும் தானே. அதனால் என் தங்க பிள்ளையே, உன் பாரத்தை எல்லாம் என் மீது வைத்துவிட்டு உன்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிரு. அதற்கான பலனை உன்னுடைய சேவகனாக நான் உனக்கு கொடுப்பேன். சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் வாழ்வின் வெற்றிக்கான பாதையை தான் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். விரைவில் அந்த வெற்றி பாதையில் நீ பயணிக்கத்தான் போகிறாய். மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படியே அவரவர் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. நீ செய்த புண்ணியத்தால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். என்னை பிரார்த்திக்கும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். மற்றவர்களின் கர்மா வேறு, உன்னுடைய கர்மா வேறு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் கர்மாவை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பித்து கொள்ளவே முடியாது. ஒவ்வொருடைய படைப்பின் நோக்கமும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். ஒன்றை போல் மற்றவர்கள் பிறக்கவும் இல்லை, பிறக்க வைப்பதும் இல்லை. உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன் என்று நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்திருப்பும் யாருக்கும் பலன் இல்லாமல் போகாது. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக அதற்கான பலனை நான் உனக்கு வழங்குவேன். எனவே எதற்குமே கவலை வேண்டாம். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட யார் மனதையும் புண்படுத்தும் எண்ணத்தை விட்டுவிடு. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தால் உன் சாயப்பாவை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து நான் மேலே எழ செய்வேன் என்று நிச்சயமாக நம்பு.